இது பார்த்தீங்கன்னா 3S 40 amps. ஸோ 3Sன்றது வந்து 3 ரோவை தான் அது மீன் பண்ணுது. ஸோ அதான் 3S. இதே 4S கூட நம்ம பண்ணுறதுனா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பிஎம்எஸ் போர்டுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரியோட அலைன்மெண்ட் மாறும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12.6 வோல்ட்டுன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஒவ்வொரு டெர்மினல்லையும் பார்த்தீங்கன்னா அதோட வோல்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0ல் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 4.2, அடுத்தது 8.7, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 12.6. ஸோ இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போர்டை வந்து நான் இங்கே தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான 0வும் லாஸ்ட்டு ப்ளஸ்ஸுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறத வந்து டேரெக்டாக அப்படியே சால்ட்ரிங் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அலைன்மெண்ட் பண்ணியாச்சு, சால்ட்ரிங்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்லு நான் செக் பண்ணும் போது எனக்கு 3.9 கிட்ட காட்டுது. ஸோ இதுவே நான் அடுத்த ரோவில் செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேரலேருந்து சீரீஸாக மாறுது. ஸோ சீரீஸ் மாறும்போது 7.4ன்னு காட்டுது. ஸோ அடுத்த ரோவை சீரீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது எனக்கு இங்கே 12.6 கிட்ட காட்டல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ரெண்டுமே வந்து சீரீஸ் ஆகவே இல்லை. ஸோ இன்பிட்வீனில் வந்து ஒரு சின்ன காப்பர் கம்பி வச்சு நம்ம சால்டர் பண்ணோம்னா அது வந்து சீரீஸ் ஆகிடும். இப்போ காட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா 11.7ன்னு சொல்லி காட்டுதுங்களா? ஸோ இப்போ இதை சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா நமக்கு அவுட்புட்டு கரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ பேட்டரிக்கான செட்டப்பு முடிஞ்சு, ஜஸ்ட்டு சால்ட்ரிங் தான். ஸோ அதை பண்ணிடலாம். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நேம் கீழேயே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.